நடப்பேன், அதனால் என் ஆத்துமாவும் வாழ்வும் செழித்து சுகமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஜோயல் சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை ஜீவ தண்ணீராய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கின்றது. அதன் மூலமாக நம்மை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார், அதன் மூலமாக நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையில வருகிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்மளுக்கு வருகின்ற பொழுது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு செழிப்பு வருகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு சுகம் வருகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு கனம் வருகின்றது. அப்ப நம்ம அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த 2 சின்ன பிள்ளைங்க நல்லா, இன்னைக்கு ராதாகிருஷ்ணனுடைய பிள்ளைங்க 2 பேர் நல்லா ப்ரே பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம அவங்க ப்ரே பண்ணது சபைக்காக ஜெபிச்சாங்க, பார்க்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்ப இன்னைக்கு நம்ம சபையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, சபையிலே நாம் எப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். 3 விதமான மக்களை சபைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சபைக்குரிய வாக்கு தத்தங்கள், சபைக்குரிய ஜெப குறிப்புகள் நம்ம எழுதி போட்டுக்கிறோம். நம்ம அதுல நம்ம பார்த்துருக்கிறோம், எத்தனையோ பேர் வரணும், எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஆனா நாம போய் நற்செய்தியை சொல்லணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர்கள் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் எப்படி போய் சொல்லுவார்கள்? அப்ப அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி கேட்பாங்க? அப்ப அவங்க கேட்கும் பொழுதுதான் அவர்கள் தேவனுக்குள்ளாக வருவார்கள். அப்ப நாம எப்படிப்பட்ட மக்களை நாம் சபைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும்? சபையானது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், சபையானது சபைக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்ப மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பணக்கார, ஏழை, அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசம் சபைக்குள்ளாக இல்லை. அப்ப நம்ம 3 விதமான மக்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். 3 விதமான மக்களை நாம் அவர்கள் சபைக்குள்ளாக கொண்டு வரணும், நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு நாம் நற்செய்திகளை சொல்ல போகிறோம். கேட்பதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே ஒரே விதமான மக்கள் இருப்பதில்லை, சரிங்களா? வெறும் ஆண்களுக்கான சபை, பணக்காரர்களுக்கான சபை, பெண்களுக்கான சபை, இளைஞர்களுக்கான சபை அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு தனியா இளைஞர்களுக்கான ஒரு கூட்டம் வைக்கலாம், பெண்களுக்கான கூட்டம் வைக்கலாம். ஆனா பெண்களுக்காக சபை, ஆண்களுக்காக சபை, மேல் ஜாதிக்காக சபை, கீழ் ஜாதிக்காக சபை, படித்தவர்களுக்காக சபை, பணக்காரர்களுக்காக சபை, ஏழைகளுக்காக சபை அப்படின்னு கிடையாது. ஒரு சபை அப்படின்னு சொன்னா, அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், சபையில எல்லா விதமான ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, உடம்புல எவ்வளவோ எப்படிப்பட்டதான அங்கங்கள்லாம் இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, தலை இருக்குது, எல்லா விதமான அங்கங்களும் இருக்குது. அதே போல சபையிலே எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ சபையானது எல்லா வித மக்களும் இருக்க வேண்டும், எல்லா விதமான மக்களும் இருக்க வேண்டும். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், 3 விதமான மக்கள் சபைக்குள்ளாக வரணும். சபை அவர்களிடத்திலே போய் சபையானது அவர்களை கொண்டு வரணும். அதற்காக நம்ம பார்க்க போகிறோம், அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், சரிங்களா? முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:34. இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இந்த 3 விதமானதும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல என்ன இருக்குதோ அதுதான் ஆதி சபை எப்படியாக கட்டப்பட்டது. இந்த நம்ம சபை கட்டப்படணும். எந்த ஒரு சபையாக இருக்கட்டும், அது முக்கியமாக நம்ம சபைக்காக நான் சொல்லுகிறேன், சபை கட்டப்பட வேண்டும், சபை வளர வேண்டும், சபையிலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஆதி சபையை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆதி சபையில என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணாலே நம்முடைய சபையானது வளர்ந்து விடும், சபையானது அதுல ஒரு எழுப்புதல் வரும், சரிங்களா? அப்போ 3 விதமான மக்களை இந்த சபையானது போய் தொட்டது. அப்ப அப்படிப்பட்டதான 3 விதமான மக்கள் நம்ம சபைக்குள்ளாக வர வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:34. யாராவது ஒருத்தர் படிக்க முடியுமா? அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனப்பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்று பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன இருக்குதுன்னா, முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க, 120 பேர் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள், அவர்களுக்குள்ளாக
வல்லமை வருகிறது. இந்த புலியும் பூனையும் எலியுமா இருந்த பேதுருவும் யோவானும் ஒன்னா போறாங்க, தேவாலயத்துக்குள்ளாக ஒன்னா போறாங்க. அங்க ஒன்னா போய் அங்க ஒரு முடவனை அவர்கள் குணமாக்குகிறார்கள். அவன் நடக்க முடியாதவன் துள்ளி குதிச்சுட்டு போறான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும், மக்களுக்கெல்லாம் பிரமிப்பு, மக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். இது எப்படி நடந்தது? இவனை நாம தானே பார்த்தோம், நம்ம கல்முனால தானே பார்த்தோம், நம்ம தேவாலயத்துல உட்காந்து பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருப்பான், நான் பிச்சை போட்டுருக்கிறேனே, இவன் எப்படி சபைக்குள்ள தேவாலயத்துக்குள்ளாக வர்றான் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிரமிப்பு. ஆனா தேவன் செய்த இந்த ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியத்தை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருக்கிற பிரபுக்களுக்கும் அந்த தேவாலயத்தினுடைய அதிகாரிகளுக்கும் ஒரு வெறுப்பு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த சீஷர்களை கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இதுல எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை ஜெயில போட்டுருவோம், உங்களை நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அப்பா பேதுரு சொல்றாரு அவர்கள்ட்ட, நாங்க கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணுமா மனுஷனுக்கு கீழ்ப்படியணும்? நாங்க தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம், அப்ப நாங்க தொடர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்களை அடிக்கிறாங்க. இல்ல, அவர்களை கூட்டி அவர்களை வான் பண்றாங்க, எச்சரிக்கிறாங்க, இப்படி பண்ணக்கூடாது. அப்போ அவர்களை கொலை செய்வதற்கு இவர்கள் யோசிக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கொலை பண்ணிருக்கோம். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதான் நடக்குது. இவர்களை கொலை செய்தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க. ஏன்னா இதை விட்டோம்னா நம்முடைய அதிகாரம் போயிடும். நாம் வைத்திருக்கின்றதான இந்த கட்டுப்பாடு, மக்கள் எல்லாம் நம்ம தான் கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம், நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம். இவங்க வேற விதமாக போதிக்கின்றார்கள். அப்ப இவங்களை விட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் போடுறாங்க. அப்ப என்ன தெரியுமா நடக்குது, இந்த இடத்திலே கமாலியேல் அவர் யாரா அங்க எண்ணப்பட்டிருக்குது, சகல ஜனங்களாலும் கனம் பெற்றவர். முதலாவது அவர் என்ன, எல்லா மக்களும் அவரை மரியாதை செலுத்துகிறார். மரியாதைக்குரிய ஒரு ஆளு கமாலியேல். அவர் நியாயாஸ்திரியாகவும் இருக்கிறார், அவர் பரிசேயனாகவும் இருக்கின்றார். அவர் அந்த ஆலோசனை சங்கத்திலே ஒரு பங்கு பெற்றவராக இருக்கிறார். ஏறக்குறைய இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு முனிசிபல் கவுன்சிலரா இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், ஒரு எம்பியாக இருக்கலாம், ஒரு மந்திரியாக இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஆளு அவர் என்ன சொல்றாரு, உங்களை வெளியே போக சொல்லுங்க, இவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல படிக்க பார்ப்போம். 35 படிக்க பார்ப்போம். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே போதும். அவர் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க, நீங்க எல்லாம் உங்களை மிரட்டுறீங்க, அவங்களாம் கொலை செய்யணும்னு நீங்க பாக்குறீங்க, அவங்களாம் அமுக்கி வைக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, அவங்களாம் தடுக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்திலே சபையானது அப்ப வளரல. சபையானது கொஞ்சம் 3000, 4000, 5000 பேர் தான் இருந்தது. சரிங்களா, குறைந்ததாய் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு மரியாதை இல்லை, அவர்களுக்கு ஒரு ஆதிக்கம் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் இல்லாத நாட்களிலே, அதிகாரம் இல்லாத ஒரு இடத்திலே கர்த்தராகிய தேவன் ஒரு தயவு பண்ணி ஒருவரை எழுப்புகிறார். கமாலியேல் என்கிறவரை எழுப்புகிறார். அந்த இடத்துல ஆலோசனை கூட்டத்தில் எழுப்பி அவரை சொல்றாரு, பாருங்கப்பா, நீங்களாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். இந்த சபையை துன்புறுத்தின, இந்த அப்போஸ்தலர்களை துன்புறுத்தின, இந்த ஆட்களை நீ துன்புறுத்தின அப்படின்னு சொன்னா நீங்க தேவனுக்கு எதிராக குற்றம் செய்கிறீர்கள். இவர்கள் பேச முடியாத, அப்போஸ்தலர் பேச முடியாத ஒரு இடத்திலே, அப்போஸ்தலர்கள் பேச முடியாத ஒரு நேரத்திலே அவர்களுக்கென்று பேசுவதற்கு ஒருவரை ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்காக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், சபைக்காக ஆதரவாக பேச முடியாமல் இந்த அசெம்பிளில இருக்கலாம், பார்லிமெண்ட்ல இருக்கலாம். கர்த்தர் நமக்காக ஒரு கமாலியேலை எழுப்புகிறார். அல்லேலூயா. நாம் இருக்க முடியாத, நாம் பேச முடியாத அந்த ஒரு இடத்திலே, அந்த ஒரு நேரத்திலே நமக்காக பேசக்கூடிய ஒரு கமாலியேலை கர்த்தர்.
ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிக்கணும், அதிகாரத்திலே உள்ளவர்களை நமக்காக. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னங்க? யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம்? சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய தயவு இருக்கின்ற பொழுது நாம் இல்லாத இடத்திலே நமக்காக ஒருவர் எழுந்து பேசுவார். அப்ப சொல்லுங்க, நம்ம ஆண்டவரே இன்னைக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. என்னது? கர்த்தருடைய. அப்ப எங்களுக்கு அந்த தயவை கொடுங்கள், எங்களுக்கு அந்த தயவை கொடுங்க. நப்தலி அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன சொல்லணும்? ஐபிஏ சபை கர்த்தருடைய தயவினாலே. அப்படி எழுப்புகின்ற பொழுது என்ன ஆகுமா? கர்த்தருடைய தயவு வருகின்ற பொழுது என்ன ஆகும்? நாம் இல்லாத இடத்திலே, நாம் பேச முடியாத இடத்திலே, நாம் போகக்கூடாத இடத்திலே, நாம் போக முடியாத இடத்திலே நமக்கென்று ஒரு கமாலியலை இருக்கு. ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அரிமத்தேயா ஊர் யோசேப்பு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படையான சீடன் அல்ல, வெளிப்படையான சீடன் அல்ல. அப்போ அவன் மறைமுகமாக எல்லாருக்கும் பயந்து போய் இருக்கிறான். ஆனால் அவன் பெரிய பணக்காரன். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவருடைய உடலை அங்கே வைப்பதற்கு அவன் தன்னுடைய நிலத்தை கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட மக்கள் தான் நாம் சபைக்காக ஜெபித்து வருகிறோம். பஞ்சுகுலால நம்மளுக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், பஞ்சுகுலாவுல நம்மளுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கில் தேவை. நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் நாம் இல்லாத இடத்திலே, நம்மால் முடியாத ஒரு இடத்திலே, நம்மால் முடியாத ஒரு காரியத்தை செய்வதற்கு அரிமத்தேயு யோசேப்பை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னோம், அப்பா நீங்க சர்ச்சை கட்டுறீங்க, நான் கேள்விப்பட்டப்பா, என் நிலத்தை வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க, நீங்க கட்டி நடத்துங்க, உங்களுக்கு ஒண்ணு வரும்பொழுது என்ன கொடுத்துக்கோங்க. அங்கதான் எழுப்புதல் நடந்தது. மரித்த இயேசு கிறிஸ்து அங்கதான் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நமக்கு என்ன வேணும்? அதிகாரம் உள்ளவர்கள் நமக்காக பேசும்படியாக கர்த்தருடைய தயை வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 2:52 எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 2:52 இயேசு கிறிஸ்துவானவர் பற்றி போட்டுருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் எதுலெல்லாம் வளர்ந்தாராம் தெரியுமா? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையினாலும், அடுத்தபடியா மனுஷ தயவினாலும். என்னதான்? தேவ கிருபையிலே வளர்கின்ற பொழுது மனுஷனுடைய தயவு கட்டாயமா இருக்குங்க. ஹல்லேலூயா. தேவ கிருபை இருக்கின்ற பொழுது மனுஷ தயவு கட்டாயமா. அப்ப நம்ம அதுக்கு தான் ஜெபிக்கணும். இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் எங்களுக்கு வந்திருக்கு. ஆண்டவரே தேவ தயவு, தேவ கிருபை, அப்ப எங்களுக்கு மனுஷ தயவு வேணும் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்பாரு. அப்ப நமக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து தான் வேணும். அப்ப இயேசு கிறிஸ்து எதெல்லாம் வளர்ந்தாரா? வளர்த்தியில, ஞானத்துல வளர்ந்தாரா? தேவ கிருபையிலும். அப்ப நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வருடத்துல நாங்க சபையை கெட்ட போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க பாஸ்டரோ இந்த சபை மூப்பர்களோ போய் ஒரு 4 இடத்தை தேடும் பொழுது எங்களுக்காக பேசக்கூடிய ஒரு கமாலியலை எழுப்பும் ஆண்டவரே. எங்களுக்கென்று தேவ கிருபையை கொடுத்து மனுஷ கண்களிலே தயவை கொடுக்கும் ஆண்டவரே அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ கமாலியலை போன்றதான எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, அதிகாரம் உள்ளவர்களை நமக்காக எழுதும். அதான் முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டும். என்ன? நீதிமொழிகள் 3:4 பழக்கம் வச்சுக்கோங்களேன். அதுல போட்டிருக்குது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். படிக்க பாப்பா 4வது வசனம், நீதிமொழிகள் 3. அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். நம்ம 3வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? நீதிமொழிகள்ல நீ கிருபையும் சத்தியமும். சத்தியம் என்னது? வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு?
யாரு சத்தியமா? நானே ஜீவனும் சத்தியமும் வழியும் சத்தியமுமா இருக்கிறேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கழுத்திலே வைத்திருக்கின்ற பொழுது, நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதிக் கொள்கின்ற பொழுது என்ன ஆகுமா? தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம தேவனுடைய வார்த்தை மனப்பாடம் பண்ணணும். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். இருதயமாகிய கல்களிலே எழுதிக் கொள்வாயாக. இருதயத்துல நம்ம வச்சிருக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நத்தலிக்கு சொன்னீங்க ஆண்டவரே, தேவ கிருபையினால நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க சபையை நிரப்புங்க ஆண்டவரே, என்னையும் நிரப்புங்க ஆண்டவரே, நாங்க இல்லாத இடத்துல எங்களுக்காக பேசக்கூடிய கமாலியர்களை எழுப்புவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதனை செய்கிறவராக. ஹல்லேலூயா. நாம் இல்லாத இடங்களிலே நமக்காக பரிந்து பேசக்கூடிய மக்களை தேவன் எழுப்புகிறார். அப்ப அதான் போட்டிருக்கிற நீதிமொழிகள்ல, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும். நம்ம பார்த்தோம்னா இந்த நான் உங்களுக்கு ஒரு 3-4 வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லா வசனங்களிலும் இது போட்டிருக்கு, தேவ தயவினாலும் மனுஷ தயவினாலும். அப்படின்னா ஒரு காரியம் மட்டுமல்ல, 2-3 காரியங்களினாலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மானஸ் பாஸ்டர் சொன்னது நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு, வேற எதுலயும் உலகத்தினுடைய காரியம் எதுலயுமே உங்களுக்கு பேராசை இருக்க கூடாது, இதுல மட்டும்தான் பேராசை இருக்கு. இதுல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு வேணும். ஒரு வாக்குத்தத்தை நான் போட மாட்டேன். எனக்கு எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் எனக்கு வேணும். அப்ப நம்முடைய பேராசை எதுல இருக்கணும்? இதுல இருக்கணும். ஆண்டவரே, தேவனுடைய தயவிலும் மனுஷனுடைய தயவிலும் எனக்கு கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. அப்போ நாம தேவனுடைய தயவினாலே, தேவனுடைய கிருபையினாலே, இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், ஆண்டவரே எங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்களுக்கு ஆமென். அப்போ முதலாவது அதிகாரம் உள்ளவர்கள், அவர்களை நாம் போய் சந்திக்கணும். அப்போ நீங்க எல்லாம் நிறைய பேர் வேலை செய்வீங்க, அதிகாரிகள் இடத்துல வேலை செய்வீங்க. அப்பப்போ அப்படி போட்டு சபையை பற்றி தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்பப்போ சொல்லணும். என்னுடைய நான் முந்திலாம் என்ன நினைப்பேன் அப்படி சொன்னா, ஆபீஸ்லாம் நம்ம பேசும்போது பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் வளர்ந்துருக்கிறேன். ஆனா ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ அப்படி சொல்ல தேவையில்லை தம்பி, உன்னுடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்தா நீ பேசுறது தேவனுடைய வார்த்தையால தான் இருக்கும். நீ மத்தேயு 6:6 சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. லூக்கு 2:42 சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அது என்ன சொல்லுது அது சொல்லிடு. உன்னுடைய நாள் ஒரு தினசரி நடைமுறை பழக்கத்திலே நீ பேசுகின்ற பொழுது, எல்லாரோடு பேசுகின்ற பொழுது, உன்னோட வேலை பார்க்கிறவர்கள், உன்னுடைய எஜமானர்கள், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஆபீசர், உங்களோடு கூட அந்த சொசைட்டில இருக்கிறவங்க, அவர்களோடு பேசுகின்ற பொழுது நீ பைபிள் சொல்லுதுன்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பைபிள் வார்த்தையை சொன்னா, தேவனுடைய வார்த்தை பட்டயமா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது பார்த்துக்கும், ஆண்டவர் பார்த்துப்பார், பரிசுத்த ஆவியானவர் பார்த்துப்பார். நீ பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அதுல இருந்து எங்க ஆபீஸ்ல தாராளமா பைபிள் வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். பைபிள் சொல்லுது நான் சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் தேவையோ, எந்த இடத்துலலாம் ஒரு தருணம் வருதோ, வாய்ப்பு எங்கெல்லாம் வருதோ அடிச்சு விட்டுறது, பைபிள் வசனத்தை சொல்லிடுறது. இப்ப அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது நான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். எங்க பாஸ் அது உள்ளுக்குள்ள இருந்து வரும்போது அவ்வளவா மதிப்பு கிடையாது. வெளியே யாரையாவது கேட்டுப்பாரு, அவரு சொல்லுவார், உடனே சொல்லுவார், ஜோசப் நீ சொன்ன அதே மாதிரிதான் அவனும் சொன்னான். அப்ப நான் உடனே சொல்லுவேன், தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்தந்த கிராமத்துல அவங்களுக்கு எங்க ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது. அதை நான் பைபிள்ல போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன். தீர்க்கதரிசிகள் எந்தெந்த கிராமத்துல அவங்களுக்கு மரியாதை இருக்குது, அவர் அப்படி சிரிச்சுப்பார். அப்போ நாம் அந்த வசனம் நம்முடைய நார்மல் தினசரி நடைமுறை வழக்கத்திலே அந்த வார்த்தைகள் அப்படி. இப்போ ஒரு 5-6 வருஷமா சொல்லி
இப்போ எங்க மேடம் என்கிட்ட ஒரு நேரம் உட்கார்ந்து, டிசம்பர்ல ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரமா, ஏம்மா நீ இயேசு கிறிஸ்து சபைக்கெல்லாம் போற, எதுக்காக நீ போற அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரமா உட்கார்ந்து பேசினாங்க. அப்ப நீங்கள் நடைமுறை பழக்கத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் பார்த்துட்டார், அவர் அந்த காரியங்களை செய்கிறவராக. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? அதிகாரம் உள்ளவர்களை நாம் சபைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். நடைமுறை பழக்கத்திலே நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனம் இருதயத்தினுடைய நிறைவினாலே வாய் பேசும். உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் வரும். டிவி சீரியல் இருக்குது, அப்ப டிவி சீரியல் தான் வரும். மெட்டி ஒலி வசனம்லாம் ஞாபகத்துல இருக்குது, ஆனா கர்த்தருடைய வசனம் ஞாபகம் இருக்கு. அப்ப எது வரும் பேசும்போது? மெட்டி ஒலி வசனம் தான். இன்னைக்கு நான் ஸ்டீவன் பால் பேசும் பொழுது எனக்கு இதுதான் புரிஞ்சுது. அதாவது மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதனை நாம் புரிந்து கொள்ளணும். மற்றவர்கள் அநியாயமா பணம் சம்பாதிச்சுட்டு, லஞ்சம் கொடுத்து சம்பாதிச்சு, மற்றவனை ஏமாத்தி சம்பாதிச்சு போய் கடவுளுக்கு போய் கொடுப்பாங்க. கடவுளுக்கு நான் தங்க தட்டு பண்ணேன், தங்கத்துல எல்லாம் பண்ணேன், உடனே எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவரே போய் வணங்குவாங்க. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு? முதல்ல ஆபேலை அங்கீகரிக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் அவன் கொடுக்கிற காணிக்கை. அப்ப இன்னைக்கு நான் நயவஞ்சகத்தினாலே, மக்களை ஏமாற்றினதுனாலே நான் பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், கோடி கோடியா ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறேன். சவுல் அப்படிதான் பண்றாரு. சவுலை ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிறாரு. இவன் என்ன பண்றான்? நான் கர்த்தருக்கு தான் கொண்டு வரேன், சபைக்கு தான் கொண்டு வரேன், நான் ஏமாத்துறேன், ஆனா நான் சர்ச்சைக்கு தான் கொடுக்கிறேன், நான் தசமாக கொடுக்கறது இல்ல, 90% நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா அதெல்லாம் நீ வேற எங்கேயும் வச்சுக்கோ, இங்க எனக்கு முதல்ல என்ன வேணும்? ஆபேலை அங்கீகரிக்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இதுதான் வித்தியாசம். அப்பதான் மற்றவங்க கேட்கும் பொழுது உங்களால எடுத்து சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதிகாரம் உள்ளவர்களை சபையானது தொட வேண்டும். அதிகாரம் உள்ளவர்கள் சபைக்காக பேச வேண்டும். நாம் இல்லாத இடங்களிலே, சபை பேச முடியாத இடங்களிலே நமக்கேற்ற பேசுவதற்கு ஒரு கமாலியல். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், இரண்டாவது எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். நான் சொன்ன மாதிரி இந்த மூன்றுமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல உள்ளதுதான். ஆதி சபை எப்படியாக வளர்ந்ததோ அப்படிதான் நாமளும் வளர வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16, இந்த 16வது அதிகாரம் மிகவும் ரொம்ப பவர்ஃபுல் அதிகாரம். நல்ல இந்த 16வது அதிகாரத்தில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம படிச்சாலே நமக்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடுதல் வரும். 16, 13, 14 நம்ம பார்த்தோம்னா இங்க பார்க்கிறோம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆட்சியின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணிக்கிற இடத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க நம்ம வீட்டுல உட்கார்ந்தே ஜெபம் பண்றது கிடையாது. சர்ச்சில் காலையில பாஸ்ட்னு சொல்லி சொல்லி பார்த்தா கடைசியில் அவங்க விட்டுட்டாங்க. காலைல 6 மணிக்கு நீங்க பிரேயருக்கு வாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, உங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படிலாம் அவரும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க, சிஸ்டரும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்களா, ஓய்வு நாளிலே என்ன பண்றாங்க, ஆட்சி பட்டணத்துக்கு வெளியே போய் மார்னிங் ஹில்ஸ்ல போய் ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிற இடத்திலே உட்கார்றாங்க. என்ன பண்றாங்க, இவங்க வாரம் போறாங்க. நம்ம பண்றோமா? சர்ச்சைக்கு 1 மணி நேரம் வர்றதே பெரிய காரியம், இதுக்கடையில வேற உட்கார்ந்து ஜெபம் பண்ற வேற சொல்றீங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்றாரு, ஓய்வு நாளிலே பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து. நீங்க தொடர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க. பாஸ்டர் சொல்லுவாரு எப்பவுமே, யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை இருக்கும். இது பில்லி கிரஹாம் அவர் ஒரு சாட்சி சொன்னார். நீங்க அதை கேளுங்க. அவருக்கு பில்லி கிரஹாம் லைஃப் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுலயே நமக்கு பெரிதான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், அதுவே நமக்கு உந்துதலாக இருக்கும். அவர் சொன்னாரு, ஒரு நேரம் ரஷ்யாவுக்கு ஒரு நேரம் போயிருந்தாராம். ரஷ்யாவுக்கு போய் அவர் போயிருந்த பொழுது அவர் எப்பொழுதுமே அவருடைய பில்லி கிரஹாமுடைய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
5 லட்சம் 10 லட்சம் பேர் வருவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கூட்டமாக நடத்துவார். அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணும். அப்போ வந்து அந்த பழைய ரஷ்யாவா இருந்தது. அப்போ கேஜிபி அவங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்களா, அங்கெல்லாம் நீங்க நடத்தக்கூடாது, ஒரு சின்ன ஒரு தேவாலயத்துல அங்கதான் நீங்க நடத்தணும். அவர் நடத்திட்டு சொல்லியிருக்கிறாரு, நான் போய் அந்த இடத்துல அந்த ஒரு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்க போய் நான் ப்ரே பண்ணிட்டு வரணுமா? என்ன நீங்க பண்ண போறீங்க? ப்ரே தானே பண்ண போறீங்க, போய் பண்ணிக்கோங்க. தனியா தானே போறீங்க, வேற யாரும் வரக்கூடாது. பண்ணி ஒரு போய் அங்க உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ப்ரே பண்ணிருக்காரு, ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய கூட்டம் நடக்கணும். இது அவர் சொன்ன சாட்சி, நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல உம்முடைய கூட்டம் நடக்கணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 15-20 வருடம் கழித்து அந்த ஆட்சிகள் எல்லாம் மாறின பிந்தி அதே இடத்துல அங்க கூட்டம் நடக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? இங்க என்ன போட்டிருக்குது? ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சியருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணிக்கிற இடத்தில் உட்கார்ந்து. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? மோர்னிங் ஹில்ஸ்ல சர்ச்சை கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? எபிரேயர் 11 அதான் போட்டிருக்குது, விசுவாச கண்களினாலே அவர்கள் பார்த்தார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குன்னு ஒரு விசுவாசம், இந்த இடத்துல சர்ச்சை வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல போய் வழக்கமாக போய் உட்கார்ந்து செடிக்கணும். உட்கார்ந்து ஒண்ணு பண்ணணும். 2 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, கை பிடிச்சிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரர் ஏதோ உட்கார்ந்து ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நீங்க பண்ணி பாருங்க, அங்கே எழுப்புது, அங்கே சபை. ஹல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பவுல் அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன பண்றாங்க? பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சியருகே வழக்கமாக ஜெபம் பண்ணிக்கிற இடத்துல உட்கார்ந்து, அப்ப அங்க திடீர்னு ஸ்திரீகள் எல்லாம் கூடி வர்றாங்க. அங்க கூடி வருகின்ற பொழுது அவர்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க. நீங்க கூடி உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவாங்க. நீங்க வந்து 1 வருஷமா ஜெபிச்சிருப்பீங்க, 2 வருஷமா ஜெபிச்சிருப்பீங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரா? ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு அங்க ஸ்திரீகள் வருவாங்க. எந்த ஸ்திரீ வந்தாங்களா தெரியுமா? அங்க போட்டிருக்கு பாருங்க, தியேத்தரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கிற. ரத்தாம்பரம் இருக்கிறன்னா பணக்கார ஒரு பெரிதான ஒரு கார்பெட், இந்த காஷ்மீரி கார்பெட் எல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி பெரிய பணக்காரி, பெரிய வியாபாரி. அப்படிப்பட்டதான லிதியா என்ற பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை. நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு இடத்துல போய் திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க வருவாங்க, பணக்கார ஒரு ஆளு, இவங்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை, இவங்கெல்லாம் கேட்பாங்களா? கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை திறப்பார். நாம பண்ண வேண்டியது என்னது? போய் இடத்துல பார்த்து ஜெபிக்கணும், போய் சொல்லணும், அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. மற்ற வேலை கர்த்தர் பார்த்து கொள்ளும். கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானுமே, இப்ப எனக்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, கர்த்தர் அதனை என்னுடைய இருதயத்தை தருங்க. நான் பெருமை பாராட்டுறதுல ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னுடைய இருதயத்தை தந்த. உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் இருதயத்தை திறக்கலாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தை, கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை திறப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம வழக்கம் போல ஒரு இடத்துல உட்கார்ந்து போய் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே பஞ்ச்குலாவுல ஐபிஏ சர்ச் எங்க இருக்கணும் ஆண்டவரே. பாஸ்டர் சொல்றாரு 5-6 கிளை சபை வேணும். அப்ப நீங்க ஜெபிக்கணும், எனக்குன்னு ஒரு இடத்தை காமிங்க, நான் ஜெபிக்க போறேன். சர்ச்சுக்காக நான் ஒரு இடத்துல ஜெபிக்க போறேன். போய் ஜெபிங்க. வழக்கமாக அங்க ஜெபிக்கிட்ட பொழுது அங்க என்ன பண்ணுவாரு? லிபியா அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார். இன்னொன்னு நான் சொல்லணும்னு விரும்புறேன், மற்ற ஒரு வித்தியாசத்துக்காக சொல்றேன். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் சமைக்கலாம் செய்யணும். நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி எப்படின்னா, அவ சொல்லுவாங்க சமைக்கணும், துணி துவைச்சு போறதும் தூங்கணும், இவ்வளவுதான் பொண்ணுங்களோட வேலை, வேற எதுவும் பண்ண முடியாது. நான் பைபிள் என்ன தெரியுமா போட்டுருக்கு? இங்க என்ன போட்டுருக்குது? லிதியா என்ன பண்ணிட்டு இருந்தா? சமைக்கிற பண்ணவா இருந்தா, வீட்டுல சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கிறவளவா இருந்தா, அவ ரத்தாம்பரம் விற்கிறவளாக இருந்தா. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் 31. என் மனைவிக்கு தினசரி, நான் இதற்காக தான் நான் ஜெபிப்பேன், தினசரி அவளுடைய முதுகுல கை வைத்து எழுப்பின உடனே அவ கையில வச்சு நான் இதைத்தான் நான் ஜெபிப்பேன்.
நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. நீதிபதிகள் 31:10 வசனத்தை படிக்க பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்தும் உயர்ந்தது. மற்ற இன்னொரு ஒருத்தர் படிக்க பார்ப்போம். ஹிந்தியில படிக்கலாம், படிங்க. குணசாலியான ஸ்திரீகளை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்தும் உயர்ந்தது. சகோதரிகளுக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் படிக்க பார்ப்போம். சத்தமா படிக்க பார்ப்போம். சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து சத்தமா படிக்க பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீ அவங்களுக்கே ஒரு சிரிப்பா இருக்குது. நீங்க குணசாலியான ஸ்திரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய விலை என்னவா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். மற்ற நேரம்லாம் சகோதரர்கள் மத்தியில கம்மியா தான் சவுண்ட் வரும். இப்போ மட்டும் ஸ்டீவனுடைய சவுண்ட் அதிகமா வருது. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். குணசாலியான ஸ்திரியை அவளுடைய விலை முத்துக்களை பார்த்தும் உயர்ந்தது. ஆமென். நீங்க கீழ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல அதுல அப்படியே அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை இல்ல, நன்மையே செய்கிறான். நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு காரணம்னா சுய பலம் தான். அவளுக்கு ஜெபிச்சா என்ன போட்டிருக்குது? பைபிள் என்ன போட்டிருக்கு? எனக்கு நான் நல்லா இருப்பேன்னு போட்டிருக்கு. அதனாலதான் நான் அவளுக்கு ஜெபிக்கிறேன். என்ன அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை இல்ல, நன்மையை செய்கிறாள். என்ன அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆனா இங்க பாருங்க, அது கீழே போடல. அவ காலையிலே எழுப்பி சாம்பார் இட்லியும் செய்வாள், மத்தியானம் மாட்டு பிரியாணி செய்வாள், நைட்டு சிக்கன் பிரியாணி செய்வாள். அப்படி போடல. என்ன தெரியுமா போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பயணிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதனை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாதியத்தால் என்னங்க புருஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் போல எடுத்து அரிசி மூட்டைகளை வச்சு வாங்கி அப்படி சொன்னால புருஷனுக்கு தெரியாம காசு வாங்கி வச்சு பண்றா, சீட்டு கம்பெனில இது பண்றா அப்படின்னு போடல. என்ன போட்டிருக்குது? நீங்களாம் ஜெபிக்கணும். இந்த சைட்ல இருக்கிறவங்க நீங்க ஜெபிக்கணும். ஜாஸ்பர் மட்டும் இந்த பக்கத்துல இருக்கிறான், நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கத்துல வச்சு பார்த்தவனே அவன் எழுதி பார்க்கிறான். என்னன்னா என்ன விட்டுட்டீங்களா? அது என்ன போட்டிருக்குது? ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாதியத்தினாலே என்னங்க என்ன போய் வாங்குறாங்க? ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா அவளுக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டுச்சேனை வாங்கிட்டு வந்தா அப்படின்னா போயிருக்கு. திராட்சை தோட்டத்தை வாங்குகிறாள். அப்போ நம்மளுடைய சகோதரிகள் எல்லாம் எழுமணும். அவர்களுடைய கை சம்பாதிக்கிறதுனால இன்னைக்கு பெண்கள்லாம் சம்பாதிக்கிறதுனால இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்படி அவங்க எல்லாம் பண்ணலாம்? இந்த தாத்தாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணுகள்லாம் போய் சம்பாதிக்கிறதுனாலதான் டைவர்ஸ் ரேட் அதிகமாகுது. டைவர்ஸ் ரேட் அதனால ஆகல, பைபிள் படிக்காதனாலதான் ஆகுது, பைபிள் பிரகாரம் பண்ணாததுனாலதான் ஆகுது. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குது? அவளுடைய சம்பாதியத்தினாலே திராட்சை தோட்டத்தை வாங்குகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சகோதரிகள் தான் நம்முடைய சபையில். ஹல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சில் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்கள்லாம் வேலை செய்யக்கூடாது, சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கணும், சமைச்சு போட்டுட்டு படுத்து தூங்கிடணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். லிவியா வருவாங்களா? லிவியாவுக்கு போய் சொல்ல முடியுமா? அப்போ பைபிள் என்ன போட்டிருக்குது? அதுக்குதான் நம்ம பைபிளை படிக்கணும். பைபிள் என்ன போட்டிருக்குது? சகோதரிகள்லாம் எழுப்பி என்ன பண்ணணுமா? காலையிலேயே எழுப்பி வேலை செஞ்சு திராட்சை தோட்டத்தை போய் வாங்கணும். நீங்க திராட்சை அவன் ஆமன்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா திராட்சை தோட்டம் வாங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இங்க வாங்குறாங்களோ இங்க கோத்தகிரியில வாங்கிடுவாங்க, நம்ம எல்லாம் போயிடும். அப்ப நம்ம மக்கள் போய் திராட்சை தோட்டத்தை வாங்கும் பொழுதுதான் லிபியா கேட்பாங்க. லிபியா மாதிரி உள்ள ஆட்கள், என்னங்க நீங்க எப்படிங்க வாங்குவீங்க? நான் சர்ச்சுக்கு போனேங்க, சர்ச்சில் சொன்னாங்க, நான் ஜெபிச்சேங்க, எனக்கு வந்துச்சுங்க. அப்ப நானும் அந்த சர்ச்சுக்கு வரணும். ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம் தெரியுமா? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்துல என்ன சொல்லுது? பொண்ணுங்கள்லாம் 18 வயசுல கல்யாணம் பண்ணிடணும், 20 வயசுல பள்ளியை பத்தி வரணும்,
சமையல் கட்டுக்குள்ளே இருக்கணும். அதான் இந்த உலகம் சொல்லுது. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய வார்த்தையினாலே மறுரூபமாக வேண்டும். அது என்ன மறுரூபம்? காலையிலே எழுப்பி தன்னுடைய கையின் பிரயாசத்தினாலே திராட்சை தோட்டத்தை வாங்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம சகோதரிகள் எல்லாம் போய் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சை கொடுப்போம் 4 BMW கார். நாம இன்னைக்கு நிலம் எங்க இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுருக்கோம். சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என்னுடைய தோட்டத்துல ஒரு கூட்டம். அடுத்த சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என் தோட்டத்துல கூட்டம். சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சர்ச்சை, அதுதான் பைபிள் போட்டிருக்குது. நான் சொல்லல, நான் ஏதோ சகோதரிகளுக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படி இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு. நான் இதைத்தான் ஜெபிக்கிறது. என்னுடைய மனைவிக்காக இதைத்தான் நான் வந்து தினசரி ஜெபிக்கிறது. கோயம்புத்தூர்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவங்க, இன்னைக்கு அவளா கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நான் டெய்லி அவளோட உட்கார்ந்து கார் போகும் பொழுது எனக்கு அழுகுறதா, தேவனுக்காக, தேவன் செய்த காரியங்களுக்காக அது பாராட்டுறதா எத்தனையோ நான் யோசிச்சிருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, இன்னைக்கு ஜெயல் சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீங்க அதை பிடிச்சு ஜெபிக்கணும். இதை பிடிச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் திராட்சை தோட்டத்தை வாங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன போட்டிருக்குது? தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். என்னமா 18வது வசனம் படிங்க பாப்போம். தன் வியாபாரம் பிரயோஜனம் என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. தன்னுடைய சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்குதுன்னா போட்டிருக்குது. மாட்டு பிரியாணி நல்லா பண்றானா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? என்ன பண்றானா? வியாபாரம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? வியாபாரம் பண்ணணும். இதுல என்ன போட்டிருக்குது? வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. என்று எதுக்கு பிரயோஜனம்? சபைக்கு பிரயோஜனம், வீட்டுக்கு பிரயோஜனம், நாட்டுக்கு பிரயோஜனம். தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். நம்முடைய சகோதரிகள் அப்படி எழுதி வரணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எழுதி வியாபாரம் செய்யணும். வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள். அவளுடைய விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நான் இதை நான் வந்து கட்டாயமா நான் ஜெபிப்பேன். நான் சொன்னேன்ல, அவளுக்கு ஜெபிக்கிறதுலாம் ஏதோ அவளுக்காக ஜெபிக்கிறது இல்லை, என்னுடைய சுயநலத்துக்காக தான் ஜெபிக்கிறது. 22வது வசனம் படிங்க. 22வது வசனம் என்ன போட்டிருக்குது? இதுக்குதான் நான் அவளுக்கு ஜெபிக்கிறது. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க அவளுக்கு பண்ணுங்க, இதை மட்டும் எனக்கு பண்ணிருங்க அப்படின்னு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கிறையில் பெயர் பெற்று வருகிறார். இன்னைக்கு சகோதரிகள் எல்லாம், கணவன்மார்கள் எல்லாம் நீங்க ஜெபிக்கணும். உங்க மனைவிகளுக்காக ஜெபிக்கணும். உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அவங்க வியாபாரம் செஞ்சாங்கன்னா நீங்க என்னவா இருக்குமா? நீங்க தேசத்து மூப்பர்களோடு, இந்த பஞ்சுகுலாவுல இருக்கிற பெரிய அதிகாரிகளோடு, பெரிய பணக்காரங்களோட நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. அதுக்கு முன்னால இருக்கிற வசனங்கள்லாம் உண்மையாச்சுன்னா, உங்களுடைய மனைவி அதெல்லாம் பண்ணா நீங்க என்னவா இருப்பீங்களா? மூப்பர்களோட நீங்க. நான் இதான் ஜெபிப்பேன். இது என் வாழ்க்கையில உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க தான் இப்படிதான் ஜெபிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணுமா? பைபிள் என்ன போட்டிருக்குது? லிவியாக்களை சபைக்குள்ளாக. அது எப்போ நடக்கும்? ஒரு இடத்துல தொடர்ந்து நீங்கள் போய் ஜெபிக்கிட்டு. அப்ப எதுக்குறாங்க நான் இந்த 31 நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நாம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் வியாபாரம் பண்றது தப்பு அப்படிதான் இந்த உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வியாபாரம் பண்றியா? வாமா சர்ச்சுக்கு வாமா. எங்க சர்ச்சில் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க? பெண்கள்லாம் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்க பெண்கள்லாம் திராட்சை தோட்டம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் எங்க சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்படியா சொல்றாங்க, நானும் வருவேன். அப்ப அப்படிப்பட்டதாக சபை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப லிவியாக்களை, வியாபாரிகளை கொண்டு வரும். முதல்ல என்னது? அதிகாரம் உள்ளவர்களை கொண்டு வரணும். அடுத்த என்னது? வியாபாரிகளை கொண்டு வரணும். அப்ப நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் வியாபாரிகளாக இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, வியாபாரிகளை சபைக்குள்ளே கொண்டு வாருங்கள் அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இந்த பணக்காரங்க
இப்ப நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, சபையானது பணக்காரங்களை மட்டும்தான் இது பண்ணுது அப்படின்ட்டு. நான் இன்னொன்னு நான் சொல்றேன். ஆனா இன்னொன்னு பாருங்க, லூக்கா 8:3 பாருங்க. இது லிதியா மட்டும் இல்ல, நான் சொல்லுகிற ஒவ்வொரு சுக்கும் 2-3 வசனங்களை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அததான் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, 2-3 சாட்சிகளினாலே அது உறுதியாகும். அவங்க பாருங்க, ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவி ஆகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவரோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ வியாபாரம் செய்கின்ற, ஊழியம் செய்கின்ற, ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்கின்ற அவர்களை. அப்ப இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலாவது அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்ம பார்த்தோம். இரண்டாவது என்னது? சமூகத்திலே ஆதிக்கம் கொண்ட வியாபாரிகள், அவர்களை கொண்டு நல் பெயர் பெற்ற அவர்களை சபைக்கு கொண்டு. அப்ப அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க குடும்பத்தோடு வருவாங்க. ஒரு வியாபாரி வந்தாங்க, என்ன ஆகும்? அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்களுடைய அந்த முழு கம்பெனியே மாறும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எழுப்புதல் வரணும், என்னது வரணும்? வியாபாரிகள் வரணும். அதுக்காக ஆண்டவரே லிதியா மாதிரி ஆட்களை கொண்டாங்க. லிதியா மாதிரி எங்களை எழுப்புங்க, எங்களுடைய சகோதரிகளை எழுப்புங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:27. 16:27 நான் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் படிச்சு அதுல எப்படி சபை வளர்ந்துச்சோ அதை வச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதுவே நாம வளர்ந்துரும். அங்க என்ன ஆகுது? பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. சிறைச்சாலையில போட்ட உடனே பவுலும் சீலாவும் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்க துதிக்கின்ற பொழுது சிறைச்சாலை, அங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் வருகின்ற பொழுது அங்க சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்ப அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன நினைக்கிறான்? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி என்ன போட்டிருக்குது? பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். ஏங்க கொலை செய்ய போறான்? அவனுக்கு பயம், நம்மள துன்புறுத்துவாங்க அதிகாரிகள். அவன் சமுதாயத்திலே கீழ்த்தடத்தில் உள்ளான். சிறைச்சாலை, அவன் தலைவனா இருக்கலாம், சிறைச்சாலை தலைவனா இருக்கான், சிறைச்சாலைக்கு தலைவன். நாம வேலையில தவறிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்றது நல்ல சித்திரவதை செய்வாங்க. அதனால அதுக்கு பதிலா நானே கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கொலை பண்ண போகிறான். உடனே பவுல் சொல்றப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நாம என்ன பண்ணணும்? தாழ்த்தப்பட்டவர்களை, சபையில் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களை நாம போய் தொடரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னால அவர் அடிச்சு ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க எல்லாம் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா நான் பாக்குறேன். அவரை அடித்து சபை இந்த சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க. சிறைச்சாலையில அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறை கதவுகள் திறக்குது. இந்த சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டுக்கு போய் சொல்றாங்க, நற்செய்தியை சொல்றாங்க. அந்த சிறைச்சாலை தலைவனுடைய வீடு எல்லாம், குடும்பம் எல்லாம் அங்க கர்த்தருக்குள்ளாக வந்து விடுகிறது. அவர்கள் அங்க ஞானஸ்நானம் எடுத்து விடுகிறார்கள். அடுத்த நாள் அந்த அதிகாரிகள் வந்து எவ்வளவு நீங்களாம் போலாமா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், டேய் நான் ரோமன் குடிமகன்றா, நீ எப்படி இப்படி சொல்லலாம்? அதிகாரி வரணும் அப்படிங்கிறான். முந்தின நாள் இவன் ரோம குடிமகன் தானே, ஏன் முந்தின நாள் அதை சொல்லல? முந்தின நாள் அவன் சொல்லியிருந்தா அவன் ஜெயிலுக்கு வந்திருக்க முடியாது. அவன் ரோம குடிமகன். அந்த காலத்துல ரோம குடிமகன் ஆகுறதுலாம் அது வந்து பெரிதான ஒரு காரியம். அவங்க எல்லாம் அப்படி சலாம் போட்டு அடிப்பாங்க. அவன் என்ன சொல்றான்? டேய் நான் ரோம குடிமகன், நீ இப்படிலாம் வர முடியாது, அந்த அதிகாரிகளை கூட்டிட்டு வா அப்படிங்கிற. அவங்க பயந்து போய் வர்றாங்க. ஐயா மன்னிச்சிருக்கீங்க, தெரியாம பண்ணிட்டேயா. ஏன் இவன் இந்த நேர்த்திய பண்ணல? முதல் நாள் அவன் ரோம குடிமகனா தானே இருந்தான். அந்த சிறைச்சாலை தலைவரை பார்ப்பதற்காக தனக்கு இருக்கிற அந்த ரோம குடிமகன் அப்படிங்கிற அந்த உரிமையையும் விட்டு விடுகிறான். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எல்லாருக்கும் நான் எல்லாம் நான் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். நாம் அப்படி கருதுறோம்.
நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா, கொஞ்சம் புகழ் வந்துட்டா, அவன்தான் என்ன யாரும் பிடிக்க முடியாது, நான் தான் எல்லாம். ஆனா பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அந்த சிறைச்சாலை தலைவனை பார்ப்பதற்காக ரோம குடிமகன் அப்படிங்கிற அந்த உரிமையையும் நான் விட்டு விடுவேன், நான் ஜெயில போய் இருப்பேன் அப்படிங்கிற. அங்க போட்டிருக்கிறது கையை காலும் அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்களா? எனக்கு ஓகே. ஒரு ஆத்மா வருதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னாரு? 99 ஆடு இருக்கட்டும், ஒரு ஆடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து தேடி வருவேன். அவன் என்ன பண்றான்? ரோம குடிமகன் அப்படிங்கிற அந்த உரிமையும் விட்டு தன்னை தாழ்த்தி அங்க போறான். கிறிஸ்துவுக்காக, சிலுவைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன். நீங்களும் நான் குப்பை என்று கருதுகிறோம். எதெல்லாம் நம்ம குப்பை என்று கருதுகிறோம்? அப்படி பண்ணும் பொழுதுதான், அதனாலதான் பவுல் அப்போஸ்தலனை பற்றி போட்டிருக்குது, எனக்கு இயேசுவை தெரியும், பவுலையும் தெரியும் அப்படின்ட்டு அசுத்த ஆவிகள் சொல்லுது. இன்னைக்கு உங்களை என்னையும் பத்தி எப்படி சொல்லுது? அப்ப அப்படிப்பட்டதாக என்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சிறைச்சாலை தலைவனை தொடுவதற்காக, சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவனை தொடுவதற்காக, அவர்களை சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்காக, என்னுடைய உரிமைகளை விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறோம். நம்ம ஏசியா 61:1 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சுன்னா நாம என்ன சொல்றோம்? அதெல்லாம் எனக்கு BMW கார் வர்றதுக்கும் பெரிய வீடு வாங்குறதுக்கு தான் நான் நினைக்கிறோம். பைபிளை தூக்கிட்டாலே நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன தெரியுமா போட்டிருக்குது? எதுக்கு தெரியுமா வர்றாருன்னா, நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு இல்லைங்க. என்ன போட்டிருக்குது? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இந்த சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களை சந்திப்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நீங்க உரிமையை விடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உங்களுடைய எல்லா விதமான சுகத்தையும் சொகுசையும் விடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அப்பதாங்க சபை வரும், அப்பதான் சபையில எழுப்புதல் வரும். நீங்களும் நானும் நம்முடைய உரிமையையும் சுகத்தையும் சொகுசையும் விடுகின்ற பொழுது சிறைச்சாலை தலைவர்கள் சபைக்குள்ளாக வருவார். ஹல்லேலூயா. ஒரு 3 விதமான மக்களை பார்க்கிறோம். நாம் இல்லாத இடத்திலே நமக்காக பரிந்து பேசக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள். முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்கணும். இரண்டாவது என்னது? வியாபாரி. மூன்றாவது என்னது? சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர், அவர்கள் சபைக்குள்ளாக. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் சபைக்குள்ளாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று. சபைக்குள்ள எல்லாரும் வரும். சபைக்குள்ளாக எல்லாரும் வரும். நம்முடைய சபையில ஐபிஏ சர்ச்சில் எல்லா மக்களும் இருக்கணும், அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கணும், ஐபிஎஸ் ஆபீசர்கள் இருக்கணும், வியாபாரிகள் இருக்கணும், சிறைச்சாலை இருக்கணும். ஹல்லேலூயா.